ஐயா விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. அவர் மாற்றத்திற்கான அரசியலா எதுவுமே பேசலை. இருந்தாலும் திரைக்கவர்ச்சியில் அன்னைக்கு தேர்தல்லையே அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்க. அப்புறமா அவர் கூட்டணி சேர்ந்தார், இறந்தும் போனார். அவர் இறந்த உடனே எல்லா மக்களும் அனுதாபப்பட்டாங்க. ஐயோ விஜயகாந்தை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அனுதாபப்பட்டாங்க. பாருங்கள், இன்றைக்கி அண்ணன் சீமான் உயிரோடு இருக்கும்போதே எல்லாரும் அனுதாபப்படுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இந்த தமிழ் மக்கள் அவரை உயிரோடு வச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி தானே அர்த்தம். ஒரு கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா அவரை நக்கல் பண்ணுது. அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை உள்வாங்கியிருந்தால் அந்த நக்கல் பண்ணுற வாய்ப்புகளே இருக்காது அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், இறைமகன் இயேசுவை சிலுவையில் அறைந்துட்டு கீழே நின்று நிறைய பேர் நக்கல் பண்ணி சிரிப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே அவரோட தம்பிகளை நிறையா புத்தகங்கள் படிக்க சொல்லுவார். அப்படி அவர் படிக்க சொன்ன ஒரு புத்தகம் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம். அந்த புத்தகத்தில் ஒவ்வொரு நாடுகளையும், வளர்ந்து வரும் நாடுகளையும், வல்லாதிக்க நாடுகள் எப்படியெல்லாம் சுரண்டிச்சு அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அந்த புத்தகத்தில் முதல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, உங்கள் வளங்கள் உங்கள் கண் முன்னே கொள்ளையடிக்கப்படும், அதை நீங்கள் பார்த்து கொண்டும் சகித்து கொண்டும் இருக்கும்படி நீங்கள் சபிக்கப்பட்டிருப்பீர்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நம் வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்படுது, அதை நாம் பார்த்து கொண்டும் சகித்து கொண்டும் இருக்கும்படி நாம் சபிக்கப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி தான் உங்கள் கண்முன்னே எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்காக வந்து நின்ன ஒரு தலைவன் தோற்கடிக்கப்படுறான், இகழப்படுறான். அதை நாம் பார்த்து கொண்டும் சகித்து கொண்டும் இருக்கும்படி சபிக்கப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், விஜய் தாரேன்னு சொன்னதை எதை இந்த திராவிட கோஷ்டி தரலை, அதே ஆட்சியை விஜய் தரப்போகிறேன்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாரும் அவருக்கு வாக்களிச்சுங்க. இதுதான் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றமா? நன்றி.